பலிக்கும். சவால். அது மட்டும் கிடையாது. கிடையாது என்றால் மகனே, அந்த ஆடவனை நீ எத்தனை நாழிகைக்குள் எனக்கு பலி கொடுக்க வேண்டும் தெரியுமா? எத்தனை நாளைக்குள் உனக்கு பலியிட வேண்டும் தாயே? 48 நாள் என்று சொல்லக்கூடிய ஒரு மண்டலம். ஓர் மண்டலம் என்று சொல்லக்கூடிய 48 நாள். அந்த 48 நாளுக்குள் எனக்கு நீ அவனை பலி கொடுத்தால் நான் கொடுத்த வரமாகப்பட்டதும் ஈடேறும். நினைத்தது அனைத்துமே வெற்றிகரமாகும். அதுதானே தாயே, அனைத்தையுமே நான் பார்த்து கொள்கின்றேன். அப்படியே பண்ணுங்களம்மா. பசியாகப்பட்டது அடங்கவில்லையே, என்ன செய்வது என்று ஒன்றுமே புரியவில்லை. அதோ தெரிக்கின்ற அடர்ந்த காரகம், அந்த அடர்ந்த காரகத்துக்கு சென்று எந்தெந்த உயிரினம் இருக்கின்றதோ அதை அனைத்தையும் புட்டுங்கி பிசித்து அதை உன்றாதால் என்னுடைய ரத்த பசியாகப்பட்டது அடங்கும். இப்போது செல்கின்ற அடர்ந்த காட்டுக்கு. கோவிந்தா, ஏதோ ஒரு குழந்தையின் அழுவருக்கிறது. எப்பொழுது அதை தேடி கண்டுபிடித்து அதை புசிக்க வேண்டும் பார்க்கின்றேன். என்ன இது? என்னுடைய ரத்த பசியகப்பட்டது அருக வேண்டும் என்று ஓட்டோட்டமாக ஓடி வந்தால் இந்த குழந்தையகப்பட்டது அம்மா என்று அழைக்கின்றது. என்ன செய்வது என்று ஒன்றுமே புரியவில்லையே. இருந்தாலும் விடக்கூடாது. இந்த குழந்தை கொன்று என்னுடைய பசியகப்பட்டதை பார்க்க வேண்டும். மீண்டும் அம்மா என்று அழைக்கின்றது. இந்த சிசுவாகப்பட்டது இப்பொழுது நாம் கொள்ளவே கூடாது. இந்த சிசுவாகப்பட்டது நம்மையே வளர்க்க வேண்டும். இந்த நகரவனத்தை சுற்றி வரும் பொழுது இந்த குழந்தை என்னுடைய கையில் கிடைத்ததினால் இந்த குழந்தைக்கு நல்ல பெயராக சுட்ட வேண்டும். இந்த குழந்தைக்கு இந்த ஜகத்தை நான் சுற்றும் பொழுது இந்த ஜகமாகப்பட்டதை வைத்து இந்த பெயருக்கு ஒரு புனைப்பெயர் வைத்து சுட்ட வேண்டும். ஜகம் என்றால் உலகம், மோகனம் என்றால் அழகு. இந்த குழந்தைக்கு ஜகத்தை முன்வைத்து மோகனத்தை பின்வைத்து ஜெகன் மோகனாகி இந்த குழந்தையை வளர்த்து வர வேண்டும். வருகின்றேன். கோவிந்தா.